அனைவருக்கும் அன்பு வணக்கம். எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எம்சிக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த சப்ஜெக்ட்ல எப்படி கேட்டாலுமே நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம அடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எத்திக்ஸ்னா என்ன, மாரல்னா என்ன, சிம்பதினா என்ன, எம்பதினா என்ன, யூட்டிலிட்டாரியனிசம்னா என்ன, டியான்டாலஜினா என்ன, ஆட்டிடியூட்னா என்ன, பிஹேவியர்னா என்ன, வேல்யூனா என்ன, ஹானஸ்டினா என்ன, இன்டெகிரிட்டினா என்ன, ப்ராபிட்டினா என்ன, இப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இதை மட்டும் நீங்க கேளுங்க. எக்ஸாம்ல எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி எப்படி கேட்டாலுமே நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுல நம்மளுடைய தியாழ் அகாடமி காரைக்கால்ல மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சு நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ இதுல எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். தெளிவாக கவனிச்சிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிளாவே சொல்றேன் இல்லையா, ஒரு டேர்மோட நம்ம ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூட்டிலிட்டாரியனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, இங்க என்ன வார்த்தை தெரியுதுன்னு பாருங்க. யூட்டிலிட்டாரியனிசம் அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படின்னா என்னது? பயன்பாடு, பயன்பாட்டு வாதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல 100 குடும்பங்கள் பாத்தீங்கன்னா வாழ்றாங்க. 100 குடும்பங்கள் பாத்தீங்கன்னா வாழ்றாங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா எவாக்குவேட் பண்ணா அந்த இடத்துல ஒரு டேம் கட்டுவாங்க. அந்த டேம் கட்டினா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் பயனடைகிறாங்க. அப்படின்னா இந்த டைம்ல 10 லட்சம் பேர் பயனடைவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான தண்ணி, அது இல்லாம மின்சாரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து உற்பத்தி செஞ்சுக்க முடியும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க 2 விஷயம் இருக்குங்க. 100 வீட்டை காலி பண்ணணும். 100 வீட்டை காலி பண்ணா 10 லட்சம் பேர் பயனடைவாங்க. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர், ஓகேங்களா, என்னது கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா கிடைக்குது. கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 100 பேர் தான். ஆனா அந்த 100 பேரை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா 10 லட்சம் மக்கள் அவங்களுக்கு தேவையான தண்ணி மற்றும் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அப்போ ஒரு கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் கிடைக்கணும், கிரேட்டஸ்ட் நம்பர், அதிக மக்களுக்கு அப்படின்னா இந்த டைம்ல கவர்மெண்ட் என்ன முடிவு எடுப்பாங்க? 100 பேரை ஷிப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டேமை கட்டினா 10 லட்சம் மக்கள் பயன்பெறுவாங்க, அவங்களுக்கு தேவையான தண்ணி எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூட்டிலிட்டாரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்பாட்டு வாதம், அதிக பேருக்கு பயன்படுது, அதனால இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சோ அதே மாதிரியே இன்னொரு வார்த்தை பாருங்க, ஆல்ட்ருயிசம். இது என்னது? இது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்றப்பா, தயவு செஞ்சு இதை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வேணா வச்சுக்கலாம். நான் இப்ப சொல்ற டேர்ம் எல்லாமே நீங்க தெளிவா கவனிச்சிட்டீங்கன்னா, நான் இப்போ கொஸ்டின்ஸ் நான் காட்ட போறேன் இல்லையா, அதை நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. அப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுட்டு எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் அடிச்சிடும். ஆல்ட்ருயிசம்னா என்னன்னா, இது எல்லா படத்துல புது படம் பழைய படத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்க ஹீரோ தான் இதுக்கு எக்ஸாம்பிள். அது என்னன்னா, ஹீரோ எப்பவுமே ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல மாட்டிப்பார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவீரன் படம் சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்துல காட்டியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா கட்டி கொடுத்திருப்பாங்க கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஆபீசர்ஸ் எல்லாருமே ஊழல் பண்ணிடுவாங்க. ஊழல் பண்ணி என்ன ஆகும்னா, அதை தரமற்ற ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்துருவாங்க. அப்படி கட்டி கொடுத்தோன்னே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க. ஒரு நாள் அது இடிஞ்சு விட போகுதுன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் தெரிய வருது. உடனே எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தவிர்க்க முடியாது, அதாவது ஒரு குழந்தையோ இல்ல பாத்தீங்கன்னா வயசானவங்களோ மாட்டிப்பாங்க. அதை என்ன பண்ணுவாரு ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்கு இது இடிஞ்சு விட போகுது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அப்படின்னு தெரிஞ்சாலும் தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த உயிரை காப்பாற்றணும், அந்த அவங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த உணர்வு தான் ஆல்ட்ருயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லல, யார் ஒரு தனிநபர் இன்னொருத்தவங்க நம்ம உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இன்னொருத்தவங்க உயிரை காப்பாற்ற நினைக்கிறாங்களோ அது பேரு ஆல்ட்ருயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு உங்களுக்கு தெரியல, அது என்னது? சிம்பதினா என்ன, எம்பதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பதினா என்ன, எம்பதினா என்ன? ஓகே, என்னது சிம்பதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பதி அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்கன்னு வச்சு, ரோடு ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு, ஒரு நபர் வந்து இருக்காரு அப்படின்னா அவங்கள போய் பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணியை திறந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது பேர் சிம்பதி. ஓகே, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு. அது என்ன எம்பதி? எம்பதினா என்னன்னா, அவர் அப்படியே விடாம அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவரை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க வீட்டிலேருந்து யாராச்சும் வரவழைச்சி அவங்களுடைய உள்ளுணர்வை புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது பேர் எம்பதி. சிம்பதினா என்ன? ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் எம்பதினா என்னன்னா அதை விட படி மேலே. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்து விட்டு அவங்க கூடயே இருந்து அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கிறது, அதுதான் எம்பதி. ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னொரு டேர்ம் நீங்கள் தெரிஞ்சுங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்பதினா என்னது? பதினா கருணைன்னு அர்த்தம். ஏப்பதினா என்னது? இல்லைன்னு அர்த்தமா? அப்படின்னு ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா காற்று சுவாசம், அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா இல்லைன்னு அர்த்தமா? காற்று இல்லா சுவாசமா? ஸோ பதினானது கருணை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா நான் இதை இங்கே எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம இதை இங்கே சேர்த்துக்கலாம்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அப்படியே கண்டுக்காம போவாங்க பாருங்க, அதுதான் அப்பதி. கண்டுக்காம இருக்கிறது. இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி அந்த மக்களை பத்தி கண்டுக்காம இருக்கு பாருங்க அந்த அரசாங்கம், அதுதான் அப்பதி. ஓகேங்களா? கண்டுக்காம இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் கண்டுக்காம இருக்கிறது, அதுதான் அப்பதி. ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட டைம் கேட்குறாங்க, சாரி நார்மல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், வாட்ச் ஓடுது ஓடலைன்னு சொல்லணும், இல்லைன்னா டைம் சொல்லணும், அது ஒன்றுமே பதில் சொல்லணும், அப்படியே நின்னோம்னு வச்சுக்கலாம், அது பேர் அப்பதி. இதே நீங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸில் சிவில் சர்வெண்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆகுன்னு புரிஞ்சுக்கணும், கண்டு கொள்ளாமல் இருக்குது, அதுதான் அப்பதி. இதுக்கு இன்னொரு வார்த்தையை பாருங்களேன், ஆன்டிபதி. ஆன்டிபதி, பதினா கருணை, ஆன்டினா இல்லைன்னு அர்த்தம், எதிர்வினை. ஓகேங்களா? ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அங்கே வந்து ஒரு பார்த்து தண்ணியும் கொடுக்கல, அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, அப்போ அதை கண்டுக்கலாமும் இல்லை. என்ன பண்ணுறான்னா அங்கே வந்துக்கிட்டு திட்டுறாங்க பிடிச்சி. ஓகேங்களா? தேவை, இப்படி வேகமாக வந்தால் அப்படி தான் ஆகணும், ஸோ இப்படி தான் ஆகணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வினை ஆட்டுறாங்கல்ல, கருணையே இல்லாமல் பேசுகிறாங்கல்ல, அது பேர் ஆன்டிபதி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியில் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? சும்மாலாம் எதுவுமே நான் சொல்லலை. ஸோ சிம்பதினா என்னது? கருணை கொண்டு அவங்களுக்கு ஏதோ முடிஞ்ச அளவு செய்யறது. எம்பதினா அதுக்கு மேலே. அப்போ சிம்பதி முக்கியமா எம்பதி முக்கியமானா எம்பதி தான் முக்கியம். ஏன்னா அடுத்தவங்களுடைய உள்ளுணர்வை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க கூட இருந்து பண்ணுறது எம்பதி. ஆல்ட்ருவிசம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஆல்ட்ருவிசம்னா என்ன ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அப்படின்னா தான் உயிரை பார்க்காம அடுத்தவங்களுடைய உயிரை வந்து காப்பாற்ற நினைக்கிறது, அதான் ஆல்ட்ருவிசம். யூட்டிலிட்டாரியனிசம்னா என்னன்னு சொன்னேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடு இருக்கு, ஆனால் அதை வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சாரி அதை வந்து வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டேம் கட்டுவோம், 10 லட்சம் மக்கள் பயன்பெறுவாங்க. அப்போ கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபார் கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேங்களா? கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபார் கிரேட்டஸ்ட் நம்பர், அதுதான் அதிக மக்களுக்கு வந்து அதிக சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேற என்ன டேர்ம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹானஸ்டினா என்ன, இன்டெகிரிட்டினா என்ன? ஹானஸ்ட்னா உண்மையா இருக்கிறது, ஓகே. இன்டெகிரிட்டினா எப்போதுமே உண்மையா இருக்கிறது. இது எங்க, இதுக்கு எதுக்கு நான் எனக்கு எப்படி தேவைப்படும் பப்ளிக் சர்வீஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹானஸ்ட்னா உண்மையா இருக்கிறது. இன்டெகிரிட்டினா என்னது? நேர்மை, தமிழ்ல நேர்மை. இன்டெகிரிட்டினா என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து அதாவது எப்போதுமே உண்மையா இருக்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நாளைக்கு வந்து அவருடைய மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, ஆனால் சுத்தமாக அவர்கிட்ட பணம் இல்லை. அந்த டைம்ல அவருக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு லேண்டு சம்பந்தமா முடிச்சு கொடுக்குறாரு. அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட உனக்கு நான் வந்து ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயம்னு வச்சிங்க. அப்போ அந்த டைம்ல அவருக்கு தேவை இருக்கு, ஆனால் அந்த டைம்ல நம்மளுடைய கடமையிலேருந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்காம இருக்காது தெரியுமா, அதை தான் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஹானஸ்டினா உண்மையா இருக்கிறது. ஆனா இப்ப தேவையே பட்டாலும் எனக்கு கஷ்டமே வந்தாலும் பர்சனலா, ஆனா அந்த டைம்லயும் நான் வந்து என்னுடைய டியூட்டியோட எத்திக்ஸை வந்து கடைபிடிக்கிறேன் தெரியுமா, அதுதான் இன்டெகிரிட்டி. ப்ராபிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை இருக்கு, ப்ராபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபிட்டி தான் வந்து என்ன கிடையாது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அதாவது டியூட்டி, அதாவது ப்ரொஃபஷனில் நான் என்ன வேலை செய்யறேனோ அதுக்கு உண்மையா இருக்கிறது. ஓகேங்களா? அதுதான் வந்து இது. ஸோ ஹானஸ்ட்னா உண்மையா இருக்கிறது, இன்டெகிரிட்டினா எப்போதுமே உண்மையா இருக்கிறது. ஓகேங்களா? எனக்கு ஒரு சிச்சுவேஷன், கடினமான சிச்சுவேஷன் வந்தாலும் நான் உண்மையா இருக்கிறது. ப்ராபிட்டினா இருந்ததுன்னா ப்ரொஃபஷனலா நான் வந்து உண்மையா இருக்கிறது, அதுதான் ப்ராபிட்டி. ஓகேங்களா? வேற என்ன இருக்கு அது மாதிரி டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடும், ஒன் பை ஒன் நம்ம போயிடும். ஸோ இங்க ஒரு நம்ம இப்போ எத்திக்ஸ்னா என்ன, மாரல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ எக்ஸ்டர்னல் ஸ்டாண்டர்ட். எத்திக்ஸ்னா என்னது, இட் இஸ் எ எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்ற புரிஞ்சுங்க, எக்ஸ்டர்னல்
அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். சரி, இந்த ஸ்டாண்டர்ட் ரூலை யார் செட் பண்ணா? சொசைட்டி செட் பண்ணியிருக்கோம். செட் பை சொசைட்டி. ஓகேங்களா? ஒரு சொசைட்டி செட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் செட் பண்ணியிருக்கோம், ஒரு நிறுவனம். ஓகேங்களா? இல்லைன்னா என்னோட வேலை, ப்ரொஃபஷன், இது வந்து இருக்கும். என்னோட ப்ரொஃபஷன்ல, இல்லைன்னா என்னுடைய நிறுவனத்தில், இல்லைன்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது என்ன, சமூகமா சேர்ந்து உருவாக்கின ஒரு எத்திக்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜட்ஜி இருக்காருன்னா அவர் வந்து உண்மையான ஜட்ஜி வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு சொசைட்டி, ஒரு சமூகமே ஒரு விஷயம் ரைட்டு தப்பு, இது ரைட்டு இது ராங்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்குல்ல, சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அதை தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகமே சேர்ந்து இதெல்லாம் ஜஸ்டிஸேபிள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீதியானது, ஜஸ்டிஸ் இது நீதியானது, இதெல்லாம் நீதியற்றது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களே, அதுதான் எத்திக்ஸ். அப்போ ஒரு சமூகமே ஒரு விஷயத்த ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கிறாங்களே, அதை தானே நம்மளும் நம்புறோம். அதை தான் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எத்திக்ஸ்னா லா கிடையாது. லா கிடையாது. எத்திக்ஸ் வேற, லா வேற. லா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அப்படின்னா, இது கம்ப்ளீட்டா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கண்டிப்பா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா எத்திக்ஸ் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அப்ப எத்திக்ஸ்னா நல்லதா கெட்டதான்னு நீங்க யோசிக்க போனீங்கன்னா, அது நல்லதும் இருக்கு, சில எத்திக்ஸ் கெட்டதும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல், இது 1829 ராஜாராம் உதவியால வில்லியம் பெண்டிங் தான் ஒழிச்சாரு. ஏன் ஒழிச்சாரு? அதுக்கு முன்னாடி ஏன் இதை ஃபாலோ பண்ணாங்க? புருஷன் இறந்துட்டாருன்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகணும், அதுதானே உடன்கட்டை ஏறுதல். அப்போ அதை முன்னாடி ஃபாலோ பண்ணிருக்காங்கல்ல, அப்ப அது ஒரு சமூகமே ஃபாலோ பண்ணிருக்குல்ல, அப்ப அது எத்திக்ஸ் தானே. அப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ரைட்டா தான் இருக்கணும்னு கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு சமூகமே சேர்ந்து இது ரைட்டு ராங்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இட் இஸ் எ செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரூல், சொசைட்டி சொல்லி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு புரியும் நினைக்கிறேன். அப்ப எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் ரைட்டு தப்பு, இது நீதியானது இது நீதியற்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் சொன்னதுன்னா அது எத்திக்ஸ். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்ன, ஜட்ஜா, ஒரு ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஓகே, காலகாலமா சொல்லி வச்சிருக்கிறாங்க, அதுதான் எத்திக்ஸ். மாரல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரல் அப்படிங்கிறது இட் இஸ் எ பர்சனல் பிலீஃப். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை, தனி மனுஷனோட நம்பிக்கை. ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை. ஓகேங்களா? சோ எது, ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை, இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை இருந்ததுன்னா அதுதான் மாரல். ஓகே, இல்ல இதே ஒரு சமூகம் இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் வந்து நம்புனுச்சுன்னா அது பேரு எத்திக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் நம்பினேன், பொய் சொன்னா அது தப்பு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா அது என் உள்ளுணர்வு. சில பேர் வெறும் பொய்யே சொல்லிட்டு இருப்பாங்க, அது அவங்களுடைய மாறல். புரியுதுங்களா? ஸோ பர்சனல் பிலீஃப் ஆஃப் விச் இஸ் ரைட் ஆர் ராங், இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது. அப்ப மாரல் அப்படிங்கிறது இட் இஸ் எ இன்டர்னல் பிரின்சிபிள். இன்டர்னல் பிரின்சிபிள், உள்ளுணர்வு, என்னோட விஷயம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது. இப்ப நான் என்ன நினைக்கிறேங்கிறது எதை பொறுத்து இருக்கு, என்ன நான் எந்த சமூகத்தை சார்ந்தவன், என்னுடைய சமூகமும் அதுக்கு பொறுப்பு. நான் எந்த கலாச்சாரத்துல வளர்ந்தவன், கல்ச்சர், என்னுடைய கல்ச்சர் இதெல்லாமே அதுக்கு பொறுப்பு. புரிஞ்சுங்களா? நான் ரொம்ப போக விரும்பல, இல்லைன்னா கன்ஃபியூஷன் வரும். மாரல் அப்படிங்கிறது இட் இஸ் இன்டர்னல் பிரின்சிபிள், என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது, இது ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சனல் பிலீஃப், அதான் மாரல். ஆனா ஒரு சொசைட்டியோட பிலீஃப் இது ரைட்டு இது தப்பு அப்படிங்கிறது எத்திக்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில டேர்ம் சொல்றேன். ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு எத்திக்ஸ் மாறும். மெடிக்கல் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன மெடிக்கல் எத்திக்ஸ்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹிப்போக்ரேட்டிக் ஓத்தை தான்
ஹிப்போக்ரேட்டிக் ஓத்தை தான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு உயிர் வந்து வருது, அது வந்து அவங்க தீவிரவாதியா இல்லை கெட்டவங்களா நல்லவங்களா கிடையாது, அந்த உயிரை காப்பாற்றணும், அதுதான் மெடிக்கல் எத்திக்ஸ். ஹிப்போக்ரேட்டிக் ஓத்து வந்து சொல்லுது. ஓகேங்களா, டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்டிக் ஓத்தை தான் ஃபாலோ பண்ணணும், அதாவது யாரையுமே அவரு ஹார்ம் பண்ணக்கூடாது, அதுதான் அவருடைய எத்திக்ஸ். ஓகேங்களா, இதே ஒரு லீகல் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன லீகல் எத்திக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அட்வொகேட் ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்ஸ் வந்து லீகல் எத்திக்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ வந்து லாயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருன்னா, அவர் வந்து கிளியண்டோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, பார் கவுன்சில் என்ன சொல்லுதோ, அந்த பார் கவுன்சில் எத்திக்கல் ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை அவர் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இதே ஒரு சிவில் சர்வீஸ் இருக்கிறோம், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறாங்க, இல்லை ஒரு டெபுட்டி தாசில்தார் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க, அவங்கெல்லாம் எப்படி ஆக்ட் ஆகணும், அவங்க எப்போவுமே ஓகே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படிலாம் இருக்காங்கன்னா அவங்க எப்போவுமே நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், சமநிலையை நியூட்ராலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரியே அவங்க அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, பொறுப்புணர்வு, என்ன செஞ்சாங்களோ அதுக்கு அவங்க தான் பொறுப்புணர்வோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு இந்த ஸ்டாண்டர்ட் இதை வந்து யார் செட் பண்ணுறா, ஒரு சொசைட்டியோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ செட் பண்ணுது. மாரல் அப்படிங்கிறது என்னது, இது வந்து ஒரு பர்சனல் பிலீஃப். இது வந்து ஒரு விஷயம் ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன், அதுதான் பர்சனல் பிலீஃப். ஓகேங்களா, அடுத்து நான் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு கவனிச்சுட்டே இருங்க. ஸோ அதை நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து பாருங்க, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, அடுத்தது என்ன டேர்ம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் மேட் பை த கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் மேட் பை த கவர்மெண்ட்னா அது லா. ஓகேங்களா, ரூல்ஸ் மேட் பை த கவர்மெண்ட்னா என்னது, அது வந்து லா. சரி, நம்ம கொஸ்டின் வைஸாவே நம்ம போக ஆரம்பிக்கும். ஸோ விச் ஆர் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் த எத்திக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்திக்ஸ் வந்து எது பெஸ்ட் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரூல்ஸ் மேட் பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, அது எத்திக்ஸா, இது வந்து சட்டம், லா. ஓகேங்களா, ஸோ இந்த லா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல், கவர்மெண்ட் வந்து உருவாக்கக்கூடிய ரூல்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எத்திக்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ இந்த லாவை பொறுத்த வரைக்கும் இதை யார் என்ஃபோர்ஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அத்தாரிட்டி வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும். ஓகேங்களா, ஆனால் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கைடட் பை மாரல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, அப்போ ரூல்ஸ் மேட் பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க சட்டங்களை வகுப்பாங்க, சட்டம் வேற எத்திக்ஸ் வேற. அடுத்து பர்சனல் ஹேபிட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், இது எத்திக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க பர்சனல் ஹேபிட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ங்கிறது அது ரைட்டாகவும் இருக்கும் இல்லை தப்பாகவும் இருக்கும், ஆனால் அது வந்து மாரல் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்காது. அப்போ இதுவும் எத்திக்ஸ் கிடையாது. இப்போ எத்திக்ஸ்னா என்ன, மாரல் பிரின்சிபல் தட் கவர்ன் எ பர்சனல் பிஹேவியர். ஓகேங்களா, ஸோ ஒரு மாரல் பிரின்சிபல் அது ஒருத்தவங்களுடைய பர்சன் பிஹேவியரை வந்து பார்த்தீங்கன்னா கவர்ன் பண்ணக்கூடிய மாரல் பிரின்சிபலை தான் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இங்க பாருங்க, லீகலி பைண்டிங் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீகலி பைண்டிங் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இது வந்து யாரு என்ஃபோர்ஸ் பண்றா, லா மூலியமா என்ஃபோர்ஸ் ஆகுது. ஓகேங்களா, இது எத்திக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணியோ இல்ல மாரல் பிரின்சிபலை யூஸ் பண்ணியோ பண்ணல. லீகலி பைண்டிங் கான்ட்ராக்டா என்னன்னா, இது ஒரு அக்ரிமெண்ட். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லா மூலியமா பண்ணக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் லீகலி பைண்டிங் கான்ட்ராக்ட். ஸோ இங்க என்னது எத்திக்ஸ்னா என்னது, மாரல் பிரின்சிபல் தட் கவர்ன் எ பர்சனல் பிஹேவியர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் மாரல். எத்திக்ஸுக்கும் மாரலுக்கும் இருக்கக்கூடிய கீ டிஃபரன்ஸ் என்ன, எத்திக்ஸுக்கும் மாரலுக்கும் இருக்கக்கூடிய கீ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்திக்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ்ங்கிறாங்க. சப்ஜெக்டிவ்னா என்ன மீனிங்னா, ஓன் பர்செப்ஷன். ஓன் பர்செப்ஷனா எத்திக்ஸ் அப்படிங்கிறது. சப்ஜெக்டிவ்னா என்னது, ஓன் பர்செப்ஷன், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன திங்க் பண்றேன் அப்படிங்கிறது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் கிடையாது, ஆப்ஜெக்டிவ். ஓகேங்களா, while moral ஆர் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. மாரல் வந்து சப்ஜெக்டிவ், நான் என்ன நினைக்கிறேன், தனிப்பட்ட முறையில் இது ரைட்டு தப்பு நான் நினைக்கிறேன், அதுதான் ஓன் பர்செப்ஷன். சப்ஜெக்டிவ்னா என்னது, ஓன் பர்செப்ஷன். ஓகேங்களா, அப்ப எத்திக்ஸ்ங்கிறது சப்ஜெக்டிவ் கிடையாது, எத்திக்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்டிவ். ஓகேங்களா, சோ இத பாருங்க, அடுத்த क्वेश्चन பாருங்க, என்ன டிஃபரன்ஸ் தான் அப்போ எத்திக்ஸுக்கும் மாரலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது இத வந்து எக்ஸ்டர்னலி இம்போஸ் ஆகுறது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, எக்ஸ்டர்னலி இம்போஸ் ஆகுறது. மாரல் அப்படிங்கிறது இன்டர்னல் பிரின்சிபல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கான மீனிங் உங்களுடைய டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. எத்திக்ஸ் அப்படிங்கிறது அப்ப என்னது,
எக்ஸ்டர்னல் இம்போஸ்ட் இது வந்து ஒரு சமூகம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம், இல்ல ஒரு நிறுவனம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் அப்ப எத்திக்ஸ்ங்கிறது யாரோ வெளியில இருந்து ஒருத்தவங்க செட் பண்ணி வச்சது. மாரல் அப்படிங்கிறது இன்டர்னல் பிரின்சிபல், நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, a public servant refusing a bribe despite personal financial issue is an example of, அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து லஞ்சம் வாங்க மறுக்கிறாரு, ஓகேங்களா, ஆனா அவருக்கு வந்து பர்சனல் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, ஆனா அவர் லஞ்சம் வாங்க மறுக்கிறாரு. அப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ ஆன்சரை போய் ரிஜெக்ட் பண்ண போயிடுங்க. அப்பதினா என்ன, இதுக்கு சம்மந்தம் இருக்கா? அப்பதினா என்னது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கண்டுக்காம இருக்கிறது. ஓகே ஓகே, அதுதான் அப்பதினா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிம்பதினா என்னது, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஐயோ பாவம்னா அவருக்கு தண்ணி கொடுத்து உதவுறது, அதுதான் சிம்பதி. இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. ஒபீடியன்ஸ்னா என்னது, ஒபீடியண்டா இருக்கிறது. இப்போ அவர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க புரிஞ்சுக்கணும். சோ பப்ளிக் சர்வெண்ட் வந்து லஞ்சம் வாங்க மறுக்கிறாரு, ஆனா பர்சனல் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், தனிப்பட்ட முறையில் எனக்கு பண கஷ்டம் இருந்தாலும் நான் லஞ்சம் வாங்காம இருக்கேன்னு, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனஸ்டா உண்மையா இருக்கிறதுனா இன்டெகிரிட்டினா எப்போதும் உண்மையா இருக்கிறது, எனக்கு கஷ்டகாலம் வந்தாலும் நான் உண்மையா இருக்கிறது. ஓகேங்களா, ஓகேவா? சோ இதுல இன்டெகிரிட்டினா என்னன்னு சொன்னேன். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்னது, ஒரு ரைட் திங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்டர் ப்ரெஷர் அண்ட் டெம்டேஷன், இதுதான் கரெக்டான வார்த்தை. நான் வந்து அண்டர் ப்ரெஷர், எனக்கு வந்து ஒரு கடினமான சுச்சுவேஷன், அண்டர் ப்ரெஷர் அண்டர் டெம்டேஷன், எனக்கு அதிக தேவை இருக்கு, இருந்தாலும் நான் பண்ணாம இருக்கிறேன் இல்லையா, அதை வந்து நான் செய்யாம இருக்கேன் இல்லையா, அண்டர் ப்ரெஷர் அண்ட் டெம்டேஷன்ல கூட நான் செய்யாம இருக்கேன், அதான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதினா என்னது, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறது, கண்டுக்காம இருக்கிறது, கன்சர்னே பண்ணாம இருக்கிறது, அதுதான் அப்போதின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஒபீடியன்ஸ்னா என்னது, ஒரு ஆர்டரை வந்து ஃபாலோ பண்றது, அதுதான். ஓகேங்களா, சோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, which of the following is an ethical principle in public administration, ஒரு பொது நிர்வாகத்துல எது எத்திக்கல் பிரின்சிபல்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க கொஸ்டினை. எது எத்திக்கல் பிரின்சிபல் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறது, இதுதான் வந்து எத்திக்கல் பிரின்சிபல். இது அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கல் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம். அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னா, இந்த எத்திக்கல் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் கவர்னன்ஸ்னா என்னன்னா, ஸோ ஒரு அஃபிஷியல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்களோ அதற்கான ஆன்சரை பண்ணியே ஆகணும். அவங்க செஞ்ச ஆக்ஷனுக்கு அவங்க தான் ஆன்சரபிள். அவன் ரைட்டோ தப்போ, ரைட்டுனா ஓகே, தப்புனா இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கணும். அவங்க தான் ஆன்சரபிள். என்ன ஆக்ஷன் பண்ணாங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரபிள் யாரு, கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணணும், அதை ஒத்துக்கணும், அதுதான் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வு. அப்போ ஒரு பொது நிர்வாகத்துல எத்திக்கல் பிரின்சிபல்ங்கிறது வந்து பொறுப்பா இருக்கிறது. ஓகேங்களா, இப்போ அக்கௌண்டபிலிட்டினா என்னது, எத்திக்கல் கவர்னன்ஸ்னா என்னன்னா, இது வந்து அந்த அஃபிஷியல் யாரோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஆக்ஷனுக்கு வந்து ஆன்சரபிளா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எத்திக்கல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு வார்த்தை என்னன்னா அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வு. செஞ்ச ஆக்ஷனை அவங்க பதில் சொல்லியே ஆகணும், பிளஸ் டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், புரியுதுங்களா? என்னது டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, பார்ஷியாலிட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும். பார்ஷியாலிட்டினா என்னது, அது வந்து பயாஸ், ஒருத்தவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறது ஒருத்தவங்களுக்கு பண்ணாமல் இருக்கிறது, அதுதான் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்ஷியாலிட்டினா. ஓகேங்களா, இது வந்து அன்எத்திக்கலா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது தப்பாது, பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. அடுத்து ஃபேவரட்டிசம்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேரா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறது, இதுவும் அன்எத்திக்கலா. ஓகே, சீக்ரெசினா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெசி வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ல தேவைப்படும், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம் இல்ல, பொது நிர்வாகத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல, அப்ப அதை மறைக்கிற மாதிரி தானே இது, சில டைம்ல தேவைப்பட்டாலும் இது வந்து அன்எத்திக்கல் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the philosophy that promote the greatest happiness for the greatest number is called, அதாவது எந்த தத்துவம் greatest happiness for greatest number அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யூட்டிலிட்டாரியனிசம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது 100 வீடை காலி பண்றோம், அது தப்பு தான், ஆனா அதன் மூலியமா அந்த இடத்துல ஒரு டேமை கட்டி, ஓகே, அந்த இடத்துல டேமை கட்டி கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வந்து பயனடைகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான தண்ணி எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது இல்லையா, அப்படி இருந்துதான் பயன்பாட்டுவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்பாட்டுவாதம் அப்படின்னு சொல்றாங்களா, ஓகே சாரி, பயன்பாட்டுவாதம் சொல்றாங்க. இப்ப வெர்ச்சுனா என்னன்னு தெரிஞ்சுங்க, வெர்ச்சுனா நல் பண்புகள் சொல்லுவாங்க, நல்ல 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 நல் பண்புகள், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நற்பண்புகள், ஹானஸ்ட், இன்டெகிரிட்டி, ப்ராபிட்டி, இதெல்லாமே வந்து வெர்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா சொல்லப்படுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து
எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்ன அர்த்தம்னா, சாரிப்பா, இது வந்து இண்டிவிஜுவல் ஃப்ரீடத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கறது. அதாவது நம்மளோட தனி மனுஷனுடைய சுதந்திரம் எப்படி இருக்கு, நம்மளுடைய சாய்ஸ் எப்படி இருக்கு, கரெக்டிவ் ஹாப்பினஸ், அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸாக இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ தனி மனுஷனுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்த்தா அதுக்கு பேரு எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டியான்டாலஜி அப்படின்னா என்னன்னு சொன்னா, இதை சொன்னா என்னன்னு தெரியல. டியான்டாலஜினா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் என்னோட டியூட்டியை செய்வேன், அதை வந்து அதில் வரக்கூடிய பிரச்சனை கான்சிக்வன்சஸை நான் பார்க்காம என்னுடைய டியூட்டியை வந்து செஞ்சேன்னா அது பேர் டியான்டாலஜின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. நான் ஒரு வேலையை செய்கிறேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் ஒரு வேலையை செய்கிறேன், அதில் கான்சிக்வன்சஸ் வரலாம், அதில் பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அதை நான் பார்க்காம, அதை பற்றி கண்டுக்காம நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை செஞ்சு முடிச்சேன்னா அது பேர் டியான்டாலஜி. கொஸ்டினை புரிஞ்சுங்கப்பா. அடுத்து பாருங்க, 26வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ கோர் வேல்யூ இன் எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங். இப்போ எத்திக்கலா ஒரு விஷயத்தை டிசிஷன் மேக்கிங் பண்றோம்னா அதோட கோர் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கொஸ்டின் வந்து எதெல்லாம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. புரிதுங்களா. கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுங்க. எதெல்லாம் நாட்டுன்னு கேட்டிருக்காங்க, நாட் ஏ கோர் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹானஸ்டிங்கிறது வந்து கோர் வேல்யூப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எத்திக்கலா டிசிஷன் மேக்கிங்ல ஆனஸ்டி ரொம்ப முக்கியம், எம்பதி ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களுடைய உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஏ கோர் வேல்யூ. ஓகேங்களா. கோர் வேல்யூல வராது. ஓகே. இது வந்து ஒரு அன்எத்திக்கல் பிரின்சிபல். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, which are the following is not a core value in ethical decision making. எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங்ல எது கோர் வேல்யூ கிடையாதுன்னா கரப்ஷன், லஞ்சம் வாங்குறது வந்து கோர் வேல்யூல வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. a deputy tahsildar acting fairly with all citizens showing. ஓகே. இப்போ டெபுட்டி தாசில்தார் இருக்காருன்னா அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிசன், எல்லா குடிமக்கள்கிட்ட எப்படி இருக்கணும், நியூட்ராலிட்டியா இருக்கணும். புரியுதுங்களா. எப்படி இருக்கணும், ஒரு நியூட்ராலிட்டியா இருக்கணும். ஓகேங்களா. நியூட்ராலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேர்னஸா செயல்படணும், இம்பார்ஷியலா இருக்கணும். அதாவது எல்லாருமே வந்து சமமா அவர் பார்க்கணும், யாருக்கும் பயாஸ் காமிக்க கூடாது, வேற்றுமை காமிக்க கூடாது, எல்லாரையும் சமமா வந்து அவர் பார்க்கணும். அதுதான் நியூட்ராலிட்டி. ஓகேங்களா. ஸோ பயாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வை பார்க்கறது. ஓகே. பயாஸ்னா என்னது அப்படின்னா, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அதுதான் பயாஸ். இல்லைன்னா ப்ரிஜுடிஸா இருக்கிறது, அதாவது பாரபட்சமா இருக்கிறது, ஒரு குரூப்புக்கு வந்து நம்ம பாரபட்சமா இருக்கிறது, அதுதான் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு சாதியில இருக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க வராங்க இந்த சாதி அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து என்ன செய்யறது, ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து நான் ப்ரிஜுடிஸா பாரபட்சம் பார்த்தேன் அப்படின்னா அது பேர் பயாஸ். எத்திக்கல் ஈகோயிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ என்னோட இது அக்கா எனக்காக மட்டுமே நான் செயல்படுறது, அதுதான் எத்திக்கல் ஈகோயிசம். ஓகேங்களா. எல்லாருக்கும் பார்க்காம என்னோட சுயநலத்துக்காக நான் செய்யறது, அதுதான் எத்திக்கல் ஈகோயிசம். ஈகோனாவே ஃபர்ஸ்ட் செல்ஃப்னு அர்த்தம்ப்பா. எத்திக்கல் ஈகோயிசம்னா என்னுடைய நலத்துக்காக பார்க்கறது. அடுத்து டிஸ்கிரிஷன்னா என்னது அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிஷனரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் அவர் அதை டிசைட் பண்றதுல டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிஸ்கிரிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீடம் டு மேக் சாய்ஸஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து முடிவெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குடிமகன்களுக்கு தேவைப்படுறத வந்து நம்ம செய்யணும். ஓகேங்களா. செல்ஃப் இன்ட்ரெஸ்டா இல்லாம. சோ இந்த क्वेश्चन டெபுட்டி தாசில்தார் எப்பவுமே நியூட்ரலிட்டியா தான் வந்து பாத்தீங்கன்னா செயல்படணும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. which of these action reflect ethical behavior in governance. ethical behavior in governance. governanceனா நிர்வாகம். ethical behavior governanceல எத்திக்கலா பிஹேவ் பண்றதுனா என்ன அர்த்தம்னா, ensuring timely delivery of public service. அதாவது ஆப்ஷன் சி. அதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ் இருக்குன்னா அதை கரெக்டான டைமுக்கு வந்து டெலிவரி பண்ணிடணும். புரியுதுங்களா. இதுதான் வந்து எத்திக்கல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. மீதி எல்லாம் ஆப்ஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தப்பு அதுன்னு சொல்லிட்டு. விசில் ப்ளோவிங்னா என்ன, இப்போ ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணணும், அதுதான் வந்து விசில் ப்ளோவிங் சொல்லுவாங்க. இப்போ கூட தர்மஸ்தலா சம்பவத்துல இன்சிடென்ட்ல அப்ரூவரா ஒருத்தர் மாறினார், ரொம்ப நாள் அங்க வந்து தூய்மை பணியாளராக இருந்தவர். அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ அன்எத்திக்கல் பிராக்டிஸை ரிப்போர்ட் பண்ணோம்னா அது பேரு விசில் ப்ளோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் क्वेश्चन இதுல பாருங்க. which of the following term refers to a moral blindness in decision making. ஒரு முடிவை எடுக்கிறதுல moral blindnessனா என்னன்னா moral disengagement அப்படின்னு அர்த்தம். moral disengagement என்ன அர்த்தம் தெரியுமா, இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும் இது தப்புன்னு சொல்லிட்டு, ஆனா எல்லாரும் செய்யறாங்களே செஞ்சிடலாம் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நம்ம செய்யறோம்ல, அததான் மாரல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு இன்னொரு பேரு மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. சோ அவ்வளவுதான்ப்பா. சோ இதுல இந்த क्वेश्चन மூலமா உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுது, ஓகேவா, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் क्वेश्चனை படிங்க, क्वेश्चனை படிச்சுட்டு ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுங்க. இந்த क्वेश्चन இதுனா அது क्वेश्चனை தெளிவா படிக்கணும். மாரல் பிளைண்ட்னஸ்னா என்னவா இருக்கும், மாரல் என்ன, எத்திக்ஸ் என்ன தெளிவா தெரியுதுல உங்களுக்கு. சோ அதை வச்சுக்கிட்டே நீங்க வந்து என்ன பண்ணணும், क्वेश्चனை வந்து தெளிவா ரியலைஸ் பண்ணப்பா. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்கப்பா.